ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 32ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சோஃபியா சித்தார்த் பேசிய பேச்சால் முற்றிலுமாக உடைந்து போய் இதற்கு மேல் அவனிடமிருந்து வரும் மனதை வருத்தும் வார்த்தைகளை அவளால் கேட்க முடியாது என்று முடிவு செய்து, அவன் நிம்மதி மற்றும் சந்தோஷத்திற்காக அவன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல முடிவு செய்து, தன் பதிலை அவனிடம் சொல்லிவிட்டு கண்கள் மூடி கார் சீட்டில் தலை சாய்ந்து தூங்க ஆரம்பித்தாள். சோஃபியா கூறிய வார்த்தைகளில் சித்தார்த் தடுமாற ஆரம்பித்தான். அவனின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவன் உயிர் அவனிடமிருந்து பிரிந்து செல்வது போன்ற உணர்வுக்குள் தள்ளப்பட்டான். அவனால் நிதானமாக காரை ஓட்ட முடியவில்லை. காரில் நிறைந்திருந்த ஏசியின் குழுமையை தாண்டியும் பயத்திலும் பதற்றத்திலும் நெற்றியில் வியர்வை துளிகள் வழிந்தன. அவனால் கட்டுப்பாட்டுடன் காரை இயக்க முடியவில்லை. சாலையில் கவனம் செலுத்தாது சோஃபியாவின் முகத்தை பார்த்தவாறு வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான். சாலையில் வாகன நெரிசல் இல்லை என்றாலும் ஹாரனை எழுப்பிய வண்ணமே வண்டி ஓட்டிக்கொண்டிருந்தான். சோஃபியா அந்த சத்தத்தில் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். சித், என்ன ஆச்சு? அதான் டிராஃபிக் இல்லையே, ஏன் ஹாரன் அடிச்சிட்டு இருக்கீங்க? அவள் பேசியும் தன்னிலை உணராதவனை அவன் தோலை குலுக்கி, என்னங்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். என்னாச்சு? எதுக்கு ஹாரன் அடிச்சிட்டு இருக்கீங்க? காரை ஓரமாக நிறுத்தி அவளிடம், என்ன சோஃபியா, என்ன கேட்ட? அவன் கண்களில் இருந்த பரிதவிப்பை சோஃபியா உணர்ந்தாள். என்னாச்சு? இன்னும் என் டென்ஷனாக இருக்கீங்க? அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. வீட்லேயும் எந்த பிரச்சனை பண்ணாமல் உங்களுக்கும் தொல்லை கொடுக்காம இருக்க. சித், நீங்கள் இதை நினச்சி இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டாம். சோஃபியா, ப்ளீஸ் டி, கெஞ்சி கேட்குறேன். ஒரு 2 minutes இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் அமைதியாரு. அவன் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு காரை விட்டு இறங்கி அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்தான். சோஃபியா அவனின் வித்தியாசமான செயல்களை பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். மீண்டும் அவனிடம் பேசினால் எங்கே? மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் வெளிப்படுமோ என்ற பயத்தில். சோஃபியா அமர்ந்திருந்த பகுதியின் கார் கதவை திறந்தவன் அவளிடம், சோஃபி, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போகலாமா? இல்லை சார், ஆன்ட்டி வீட்டில் ஏதோ ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். தன் இதழ் குவித்து பெருமூச்சு விட்டு காரில் ஏறி அமர்ந்தவன் அவளிடம், அட்லீஸ்ட் பீச்சுக்கு போயிட்டு போகலாமா? சோஃபியா சிறு புன்னகையை முகத்தில் ஏந்தி அவனை பார்த்து, என்ன சீனியர், நான் போக போகிறேன்னு இப்போவே ஃபேர்வெல் ட்ரீட் பிளான் பண்ணுறீங்களா? இன்னும் 1.5 மாதம் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் என்னை டெய்லி நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். பாவம், உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும்போது எதுக்கு வெளியெல்லாம் போயிட்டு? அப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது. அதனால தானே என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. எப்போ உங்கள் லைஃப்பை விட்டு நான் போனாதான் உங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னீங்களோ, அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நான் எப்படி போகாமல் இருப்பேன்? ஸோ நோ மோர் ஹாட் ஃபீலிங்ஸ். உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். வீட்டுக்கு போகலாம் சார். அவன் அத்தனை பேசிய பின்பும் அவள் கண்ணில் இருந்த காதலும் அவள் பேச்சில் இருந்த நிதானமும் அவனை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சித்தார்த் தன் பேசிய வார்த்தைகளில் உள்ள தவறை இப்போது உணர்ந்து என்ன ஆகப் போகிறது? நம் வாழ்க்கை துணை தவறு செய்திருந்தாலும் இல்லை என்றாலும் நம் அருகில் இருந்து நம் உறவை முக்கியமாக கருதி மன்னிப்பிற்காக இயங்கும்போது அதை உதாசீனப்படுத்தி நம்மை விட்டு பிரிந்து செல்லும்போது வருந்தி என்ன பயன்? திருமண வாழ்வில் சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை வாழும்போதே சொர்க்கமாகும். சித்தார்த் தன் சொர்க்கத்தை தன்னுடன் தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறான். வெறும் மன்னிப்பு மட்டும் அவன் பேசிய வார்த்தைகளுக்கு மருந்தாக இருக்காது. அவன் வாழ்வின் அர்த்தம் என்பதை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என யோசித்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும். திரும்பி சோஃபியாவை பார்க்க அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவளிடம், சோஃபியா, வீடு வந்துருச்சுடி, எந்திரி. சோஃபியா தன் கண்களை மெதுவாக திறக்க, என்னாச்சுடி, தூங்கிட்டே இருக்க? உடம்பு ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் நிறைய அழுதா இப்படி தான் சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நல்லா தூங்குவேன்னு தோணுது. சரி, என் கண்ணை பாருங்க, வீங்கி இருக்கா? உள்ளே போனால் அங்கிள் ஆண்டிக்கு தெரிஞ்சிட போகுது.
முன்பு அவன் அவளுக்கு கொடுத்த வழி இப்போது கோபம், வெறுப்பு எதுவுமின்றி அவளிடமிருந்து வரும் வெறுமையான வார்த்தைகளிலேயே அவனால் உணர முடிந்தது. சோஃபியா தன் முகத்தை துடைத்துவிட்டு காரை விட்டு இறங்கி பின்சீட்டில் இருக்கும் பேக்கை எடுக்க செல்லும்போது, நீ விடு சோஃபி, நான் எடுத்துட்டு வரேன். பேக் வெயிட்டெல்லாம் இல்லை சீனியர், நானே எடுத்துக்கிறேன். தூக்க கலக்கத்தில் நடந்து சென்றவள் வாசல் படியில் கால் தவறி கீழே விழ செல்ல, ஏ சோஃபியா பாத்துடி என்று சித்தார்த் பிடிக்க வரும் முன் பக்கவாட்டு சுவரை பிடித்து கொண்டு சோஃபியா தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். இன்னும் தூக்கம் போல, அதான் சாரி, சரியா கவனிக்கல, என்னை ப்ளீஸ் திட்டிடாதீங்க, உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல என்று பயந்து கொண்டே அவளுக்கு பதில் சொன்னாள். சோஃபியா பேசும் ஒரு வார்த்தையும் அவன் மனதின் துளைத்து ரணத்தை ஏற்படுத்தியது. அவள் அவனிடம் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தால் கூட அதை கடந்து வந்திருப்பான். அவளின் மௌனம் அவனை பயமுற செய்தது. வீட்டிற்கு வந்த சோஃபியாவை கிருஷ்ணன், லக்ஷ்மி, ஷாம் கொஞ்சிக் கொண்டிருந்தனர். லக்ஷ்மி அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்திருந்தார். ஆண்டி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் சோஃபியா, சாப்பிட்டு போயிடு. சரி, எதுக்கு இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கீங்க? கொஞ்சம் வேகமாக நடந்தாலே மூச்சு வாங்குது. நான் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நைட்டு ஃபுல்லாக இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கணும். இரவு 9 மணி ஆகியிருந்ததால் அனைவரும் சாப்பிடாமந்தனர். கிருஷ்ணன் அவளிடம் கிஃப்ட் ராப் செய்யப்பட்டிருந்த ஒரு பாக்ஸை நீட்டினார். நான் தான் எதுவும் வேண்டான்னு சொன்னேன்ல அங்கிள். இருக்கட்டும், பரவாயில்ல சோஃபியா, இது சும்மா தான், ரிசல்ட் வரட்டும், இதை விட பெருசாக வாங்கி தரேன்டா. அதை பிரித்து பார்க்க அதில் ஒரு பிராண்டட் வாட்ச் இருந்தது. ஷாம் அவளிடம், அண்ணி, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். நான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுவீங்க. நீங்கள், நான், அம்மா வெளியே போகலான்னு நினச்சி நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஷாம், நாளையிலேருந்து நான் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறேன். நம்ம டெய்லி ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம். அனைவரும் சிரித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்க சித்தார்த்தின் பார்வை சோஃபியாவை விட்டு விலகவில்லை. சாப்பிட்டு முடித்து அனைவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு தூங்க சென்றனர். சித்தார்த் ஹாலில் அமர்ந்து கொண்டு சோஃபியாவின் அறைக்கதவை பார்த்து கொண்டிருந்தான். தன் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டு, நான் ரொம்ப பேசிட்டேன்டி, எனக்கே தெரியுது. நான் எப்படி உன்னை ஃபேஸ் பண்ண போகிறேன்? சாரி மட்டும் சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா சோஃபி? ஏதோ கோவத்தில், டென்ஷனில், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த மாதிரி பேசிட்டேன்டி. அதெல்லாம் ஜஸ்ட் என் வாயிலிருந்து வந்த வார்த்தை மட்டும்தான். நீ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியும் தானே? ஐயோ, நான் இதை எப்படி சரி பண்ண போகிறேன்? நீ வீட்டில் என் கூடவே இருந்துட்ட, அதான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு நான் இதை சரி பண்ணாமல், உன்னை பேச விடாமல், என்கிட்ட நெருங்க விடாமல் தள்ளி வச்சிட்டேன். ஆனால் உனக்கு தெரியும் தானே சோஃபியா, உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு. என்னடி போகிறேன்னு சொல்லிட்ட, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? கடந்த 5 மாத காலமாக தினம் தினம் அவளை கோபத்தால் பேசிய வார்த்தைகள், தான் நடந்து கொண்ட விதம் என அனைத்தையும் எண்ணி பார்க்க அவனுக்கே அவனை நினைத்து அசிங்கமாக இருந்தது. தன்னை அவள் என்ன பேசினாலும் சரி என நினைத்து கொண்டு அவளை சமாதானம் செய்ய அவள் அறைக்கதவை திறக்க சென்றான். அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. சித்தார்த் ஹாலிற்கும் சோஃபியாவின் அறைக்கும் நடந்து கொண்டிருப்பதை கவனித்த லக்ஷ்மி அவனிடம் வந்து, என்னடா மணி 2ஆவது, இன்னும் தூங்காமா என்ன இங்கே நடந்துட்டுருக்க? இல்லைம்மா, சோஃபியா கிட்ட கொஞ்சம் பேசணும். டேய், அவள் தூங்கிட்டு இருப்பா, காலையில் பேசிக்கோ. இப்போ ஏதாவது பேசி நீ அவளை கஷ்டப்படுத்துறதுக்கா? என்னம்மா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச சொல்கிற சார்? நாங்கள் எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கோம்னு நினச்சிட்ருக்கியா? நீ ரொம்ப தப்பு பண்ணுற. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அவளை எதுவும் தொல்லை பண்ணாமல் போய் தூங்கு. எத்தனையோ நாள் அவன் பேசிய வார்த்தைகளில் சோஃபியா தூக்கத்தை தொலைத்து அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவனை புரிந்து விலகி செல்ல முடிவெடுத்து நன்கு தூங்கி கொண்டிருக்கிறாள். சித்தார்த்தால் தூங்க முடியாமல் மேலே அவன் அறையில் தவித்து கொண்டிருந்தான். காலையில் சீக்கிரம் கிளம்பி கீழே வந்து பார்க்க அவள் அறைக்கதவு இன்னும் திறக்கவில்லை. தன் அம்மாவிடம் சென்று, அம்மா, சோஃபியா இன்னும் எந்திரிக்கலையா? இல்லடா, நல்லா தூங்குறா போல. தன் அம்மாவிடம் பேசிவிட்டு ஹாலிற்கு வர சோஃபியா அங்கு ஷாமுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து நேராக அவளிடம் சென்று, என்னடி இன்னும் கிளம்பாம நைட் வேரில் இருக்க? எங்கே கிளம்ப சொல்கிறீங்க சார்? காலேஜுக்கு போலியா சோஃபியா? சீனியர், மறந்துட்டீங்களா? நேற்று தான் எனக்கு லாஸ்ட் டே.
ஆமாம்ல, மறந்துட்டேன். சரி கிளம்பி வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நான் எதுக்கு சேத், உங்களுக்கு ஒர்க் இருக்குமே. சோஃபி ப்ளீஸ் என் கூட வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவள் தயங்கிக் கொண்டே இல்லை, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை என்று சொல்லி அவனுடன் போக மறுத்தாள். எங்கே மறுபடியும் தனியே அவனுடன் செல்லும்போது மீண்டும் தன் மனதை காயப்படுத்தி விடுவானோ என்ற பயத்தில் அவள் போக மறுத்தாள். என்னாச்சடி உடம்புக்கு? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஷாம், எனக்கு போய் ஆன்ட்டி கிட்ட பால் வாங்கிட்டு வரியா என்று சொல்லி ஷாமை அங்கிருந்து அனுப்பினாள். சீனியர், உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன புதுசாக அக்கறைலாம் காமிக்கிறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பாக்கு ஏதாவது ஆகிடும்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். பல நாட்களுக்கு பிறகு அவன் கண்ணில் தெரிந்த காதலை சோஃபியாவால் உணர முடிந்தது. ஆனால் அவள் மனம் அதை நம்ப மறுத்தது. சித்தார்த்தும் அன்று வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து விட்டான். சோஃபியாவுடன் பேச முயற்சி செய்ய அவள் பயந்து அவனிடமிருந்து விலகியிருந்தாள். சோஃபியா காலை 11 மணிக்கு தன் அறையில் குளித்துவிட்டு டவலை மற்றும் சுற்றி கொண்டு வெளியே வர சித்தார்த் கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டிருந்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காதவள் மீண்டும் பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டாள். அவள் எடுத்து வைத்திருந்த உடை அவனுக்கு மிக அருகில் இருந்தது. சோஃபி, வந்து ட்ரெஸ் மாற்றி கொடி, எவ்வளோ நேரம் ஈர டவலை கட்டிட்டு இருக்க போற? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? காலையிலேருந்து உங்ககிட்ட பேசணுன்னு ட்ரை பண்ணுறேன். ட்ரெஸ் மாற்றிட்டு வா, உங்ககிட்ட பேசணும். என்னோடய ட்ரெஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கு, வந்து எடுத்துக்கொடி, நான் திரும்பி தான் படுத்திருக்கேன். சோஃபியா மெல்ல நடந்து வந்து அவள் உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் செல்ல இருந்தவளின் கையை பிடித்து கொண்டான். நான் தான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோ. சேத், உங்களுக்கு தான் என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, லவ்வும் இல்லை. ஸோ நீங்கள் என்னை இப்படி பார்த்தா கூட எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் எனக்கு உங்கள் மேலே லவ்வும் ஆசையும் அப்படியே தான் இருக்குது. என் கையை விடுங்க, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சோஃபியா பேசுவதை அமைதியாக அவனால் கேட்க மட்டும் முடிந்தது. ஏனென்றால் இவையெல்லாம் அவன் பேசிய வார்த்தைகளே. சோஃபியா தன் உடைகளை மாற்றிவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வரும்போது சித்தார்த் கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். சொல்லுங்க சீனியர், என்ன பேசணும்? கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் உட்காரு என்று சொல்லி அவள் அமர்ந்ததும் அவள் மடியில் படுத்து கொண்டான். சோஃபியா அவன் செயல்களின் அர்த்தம் புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் இடது கையை எடுத்து தன் மார்பின் மீது வைத்து கொண்டான். சோஃபியாவால் அவனின் இதய துடிப்பின் வேகத்தை உணர முடிந்தது. என்னாச்சு சித், எதுக்கு இப்படி இவ்வளோ வேகமாக ஹார்ட் பீட் துடிச்சிட்ருக்கு? எனக்கு தெரியலடி, நேற்று நீ பேசினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பதட்டப்படாதீங்க, நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் என்ன டென்ஷன் உங்களுக்கு? சோஃபியா ப்ளீஸ் டி, ஆல்ரெடி என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் அதை பற்றி பேசாமல் இருக்கியா? எனக்கு ஏதோ பண்ணுது, என் தலையை மட்டும் கையால் அமுத்தி விடு சோஃபி. பயத்தில் வேக மூச்சுக்களை விட்டு கொண்டு அவள் கண்களை பார்த்து பேசி கொண்டிருந்தான். சோஃபியா அவன் பதற்றத்தை குறைக்க அவன் தலைமுடியை வருடி கொண்டிருந்தாள். கண்கள் மூடி சித்தார்த் அனுபவிக்க தொடங்கினான். தன் நெஞ்சின் மீதிருந்த அவள் கையை இன்னும் அழுத்தமாக பிடித்து கொண்டான். அவள் தொடுகையில் அவன் மனம் லேசாக உணர சித்தார்த் கண்களில் இருந்து கண்ணீர் வர அதை கட்டுப்படுத்த அவள் மடியில் திரும்பி படுத்து கொண்டான். சித், என்ன பண்ணுறீங்க? திரும்பி நேராக படுங்க. எனக்கு இப்படி படுத்தா கூசோன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியும்டி, ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சீனியர், எனக்கு நீங்கள் பண்ணுற எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னை உங்கள் லைஃப்பை விட்டு போக சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போகும்போது எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். சித்தார்த் அவள் தொடையை கடித்து, யாரும் எங்கேயும் போக போகிறதில்ல, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. சித், வலிக்குது. நீங்கள் எப்போ என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு கனவு மாதிரி இருக்குது. என்ன ஆள விடுங்க. இதுக்கு மேலே உங்களோட ஹேட்டை என்னால் தாங்கிக்க முடியாது என்று சொல்லி அவனிடமிருந்து விலகி வெளியே சென்றாள். அன்று முழுவதும் சித்தார்த் அவளிடம் பேச முயற்சி செய்து கொண்டிருக்க சோஃபியா லக்ஷ்மி மற்றும் ஷாமுடன் இருந்து கொண்டு அவனை தவிர்த்து கொண்டிருந்தாள். இரவு சித்தார்த் கீழே சாப்பிட வராமல் இருந்ததால் ஷாம் சென்று அவன் அறையில் பார்த்துவிட்டு லக்ஷ்மியிடம் வந்து, அம்மா அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, தூங்கிட்டு இருக்கான்
என்னடா சொல்கிற? ஈவினிங் வரைக்கும் நல்லா தானே இருந்தான். எனக்கு தெரியலம்மா, ரூமில் பெட்ஷீட் போட்டுட்டு படுத்துட்ருக்கான். லக்ஷ்மி அவனை பார்க்க மேலே செல்ல சோஃபியா அவர்களை தடுத்து, ஆண்டி நீங்கள் இருங்க, நான் போய் என்னென்னு பார்க்குறேன். சோஃபியா தயங்கிக் கொண்டு அவர்கள் அறைக்கதவை திறக்க சித்தார்த் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். மெல்ல அவனை நெருங்கி, சித், என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க? வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை சோஃபி, இது எனக்கு ஒரு பயத்தினால வந்த ஃபீவர். ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகாது. சரி, அப்போ டேப்லெட் தரவா? எந்திரிச்சு சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க. சோஃபியா, எனக்கு இப்போ சாப்பாடு டேப்லெட் எதுவும் வேண்டாம். நீ தாண்டி வேணும். சீனியர், காமெடி பண்ணாதீங்க. என்ன சினிமா பாப்பியான்னு கேட்டுட்டு நீங்கள் தான் சினிமா டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பக்கத்தில் இருந்தால் எப்படி ஃபீவர் போகும்? உங்களுக்கு இன்னும் டென்ஷனில் அதிகமாக தான் ஆகும். இல்லடி, நான் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இப்போது நீ தான் வேணும் சோஃபியா. என்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறியாடி? எனக்கு இந்த பயம் அப்புறம் இந்த ஃபீவர் எல்லாம் போயிடும் என்று அவள் கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு அவளை பார்த்து ஏக்கமாக கேட்டான். சரி சேத், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க. எனக்கு பசிக்கலடி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அப்போவா, இங்கே என் பக்கத்தில் படுத்துக்கோ ப்ளீஸ் டி. அது என்னால் நேராக படுக்க முடியாது. எனக்கு தெரியும், நீ திரும்பி ஒன் சைடாக படுத்துக்கோ, நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். சீனியர், தூக்கத்தில் வயிற்றில் கை கால் போட்டுறாதீங்க. எனக்கு தூக்கம்லாம் வராதுடி. சித்தார்த் அவளை நெருங்கி அவள் மென்மையான பஞ்சு பொதிகளின் மேல் கை போட்டு அணைத்து கொண்டு அவள் வாசத்தை உள்ளிழுத்து கொண்டிருந்தான். காலையில் கண் விழித்து பார்த்தபோது சோஃபியா அவன் அருகில் இல்லை. வேலைக்கு கிளம்பி கீழே வந்த சித்தார்த்தை பார்த்த லக்ஷ்மி அவனிடம், இப்போ எப்படி இருக்கு சித்? எல்லாம் சரியாயிடுச்சுமா. எப்படிடா ஒரே நாளில் ஃபீவர் ஒரே நாளில் சரியாயிடுமா? அதெல்லாம் எடுக்க வேண்டிய மெடிசின் கரெக்டாக எடுத்தால் சரியாயிடும். சோஃபியா எங்கம்மா? அவளும் ஷாமும் காலையிலே வெளியே கிளம்பி போயிருக்காங்க. சோஃபியாவிற்கு புரிந்தது சித்தார்த் அன்று பேசிய வார்த்தைகள் அவன் மன அழுத்தத்தின் வெளிப்பாடு என்று. இருந்தும் அவன் அந்த நிகழ்வை பற்றி அவளிடம் தெளிவாக பேசாமல் அவளை அருகே மட்டும் வைத்துக்கொள்ள நினைப்பதாக எண்ணி அவனிடமிருந்து விலகியிருந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு மாலை வீட்டிற்கு சீக்கிரம் வந்த சித்தார்த் சமையல் அறையில் இருந்து வரும் சிரிப்பு சத்தத்தில் நேராக சென்று அங்கு பார்த்தான். சோஃபியாவும் ஷாமும் அங்கு சமைத்து கொண்டிருக்க லக்ஷ்மி சித்தார்த் வந்ததை கவனித்து அவனிடம், சித், இவங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுடா. எவ்வளோ சொன்னாலும் கேட்காம 2 பேரும் பாரு கிச்சனை ஒரு வழி பண்ணுறாங்க. நீயும் டேடியும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். 2 என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குதுங்க என்று புகார் சொல்லி கொண்டிருந்தார். சித்தார்த் லக்ஷ்மி கூறுவதை கேட்காமல் தன் பார்வையை சோஃபியாவின் மீது வைத்திருந்தான். டேய், உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு செல்வா என்கேஜ்மெண்ட், எல்லாரும் போகணும். ஈவினிங் ரெடியாக இருங்க. சோஃபியா அவனை திரும்பி பார்க்காமல் ஷாமுடன் பேசிக்கொண்டிருக்க, சோஃபி திரும்பி தன் தலையை குனிந்து கொண்டு அவனை பார்க்காமல், சொல்லுங்க சீனியர். நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு ரெடியாரு. ஐஷுவும் அர்ஜுனும் வருவாங்க. நம்ம அவங்க கூட தான் காரில் போக போகிறோம். சோஃபியா சரி என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள். அம்மா, நீங்கள், ஷாம், டாடி வந்துடுங்க. நான் அவளை கூட்டிகிட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறேன். குட்டிமா, நாளைக்கு சாரி கட்டு. வா, மேலே எந்த சாரி வேணுமோ வந்து எடுத்துக்கோ. அவனை பார்க்காமல், சித், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். அவள் கையை பிடித்து, என் கூட வா, எந்த சாரின்னு நான் சொல்கிறேன். அறைக்கு உள்ளே வந்து பார்த்த சோஃபியா, என்ன சீனியர், மறுபடியும் ஃபோட்டோஸ் எல்லாம் அதே இடத்துல இருக்கு? அச்சோ, சாரி, தெரியாமல் கேட்டுட்டேன். இது உங்கள் ரூம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுப்பீங்க. சித்தார்த் தன் மனதிற்குள், நான் வேற நிறைய பேசி வச்சிருக்கேன், இன்னும் என்னெல்லாம் கேட்க போறேன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டு அவளை பார்த்து சிறியதாக புன்னகைத்தான். என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? எந்த சாரி சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடுறேன்னு. சித்தார்த் கபோர்டை திறந்து ஒரு புடவையை எடுத்து அவளிடம் கொடுத்து, இதை கட்டு. அதை வாங்கி கொண்டு நகர இருந்தவளின் கையை பிடித்து கொண்டான். எங்கடி போற? சித், சாரி வாங்கிட்டேன்ல, அதான் கீழே போற.
கொஞ்ச நேரம் என் கூட இரு சோஃபி. நானும் உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நீ தள்ளி போயிட்டே இருக்க. சீனியர், நான் உங்களை விட்டு தள்ளி இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது உண்மை இல்லைன்னு உனக்கு தெரியும்டி. எனக்கு உண்மையாகவே என் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்க நீங்கள் எப்போ மறுபடியும் திட்டுவீங்களோன்னு ஒரு பயத்துலேயே உங்கள் கூட பேச வேண்டியதாக இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது வர நல்ல கனவு மாதிரி இருக்குது உங்களை மறுபடியும் இப்படி பார்க்குறது. ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தெரியல. இந்த கனவு கலையிறதுக்குள்ள இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு மட்டும்தான் தோணுது. சோஃபியா, இது கனவு இல்லடி. இது கனவாக இருந்தாலும் இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. சோஃபியா அவனை பார்த்து சிரித்து, பார்க்கலாம் சீனியர். ஒரு 2 நாளாவது இந்த கனவு கலையாமல் இருக்கான்னு என்று அவனிடம் சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். அடுத்த நாள் மாலை செல்வா நிச்சயதார்த்தத்திற்காக அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர். நிறை மாத நிலவான சோஃபியா தயாராகி அவள் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவளை பார்த்த வீட்டில் இருந்த அனைவரும் ஒரு நொடி கண் சிமிட்ட மறந்தனர். சித்தார்த்தின் இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்தது. லக்ஷ்மி அவளிடம் வந்து, என் மருமக இவ்வளோ அழகாக இருந்தா எல்லார் கண்ணும் மேலே தான் இருக்க போகுது என்று சொல்லி அவள் தலையில் பூ வைத்து வைத்தார். ஆனால் சோஃபியா, கீழே தான் ஃப்ளீட்ஸ் கலைஞ்சிருக்கு. ஆமாம் ஆண்டி, என்னால் கீழே குனிஞ்சு சரி பண்ண முடியல. இரு, நான் சரி பண்ணி விடுறேன் என்று அவர் சொல்லி முடிக்கும் முன் சித்தார்த் சோஃபியா முன் மண்டியிட்டு கலைந்திருந்த மடிப்பை சரி செய்தான். சீனியர், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? அவன் எதுவும் பேசாமல் அவள் புடவையை சரி செய்துவிட்டு தன் அம்மாவிடம், இப்போ கரெக்டாக இருக்காமா என்று கேட்க, இப்போ சரியா இருக்குடா. அவள் முன் மண்டியிட்டு நிமிர்ந்து சோஃபியாவை பார்க்க அவள் அவன் தலைமுடியை வருடி விட்டு, எனக்கு ரொம்ப நாள் கழித்து என்னோட பழைய சித்தை பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த கனவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீனியர். சித்தார்த் எழுந்து அவள் கண்ணத்தை கிள்ளி, ஏ அழகி, இது கனவு இல்லடி, வலிக்குதான் நான் கிள்றது. சரி வா போலாம், உங்கள் அண்ணன் ஹார்ன் அடிச்சிட்ருக்கான். சித்தார்த் சோஃபியா தோளில் கையை போட்டுக்கொண்டு நடந்து வருவதை பார்த்த அர்ஜுனும் ஐஷுவும், அர்ஜுன், இவங்க 2 பேரையும் என்னடா சொல்கிறது? அவங்கள பாரு, யாராவது அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்புவாங்களா? ஐஷு, அதை விடுடி, இவன் என்ன சொல்லி சோஃபியாவை கன்வின்ஸ் பண்ணான்னு தெரியலையே. அவன் அவ்வளோ பேசினதுக்கப்புறம் 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு வரதை என்னால் நம்பவே முடியல என்று காருக்குள் அவர்கள் பேசி கொண்டிருக்க சோஃபியாவும் சித்தார்த்தும் காரில் ஹிட் சீட்டில் ஏறி அமர்ந்தனர். ஐஷு, பாப்பாவை என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் சோஃபியா, அவள் வயிற்றில் இடிச்சிட போறா. ஆல்ரெடி உள்ளே இருக்க குட்டியை ரொம்ப உதச்சிட்டு தான் இருக்கு. அதனால ஒன்றும் தெரியாது, கொடுங்க. சோஃபியா குழந்தையை கையில் வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தாள். ஏய் பாத்துடி, பாப்பா உதச்சிட போறா. குட்டி ஐஷு, இங்கே பாருங்க, மாமாவுக்கு அவர் குழந்தை மேலே மட்டும்தான் அக்கறை, இந்த அத்தை மேலே கொஞ்சம் கூட இல்லை. சித்தார்த் அவளை நெருங்கி அமர்ந்து அவள் காதின் அருகே வந்து குழந்தையிடம் பேசுவது போல், மாமாவுக்கு எல்லாரை விட இந்த அத்தை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு பாப்பா. நீ இவரோட பேச்சை நம்பாத. இப்போ இப்படி தான் ரெமோ மாதிரி பேசுவார். கொஞ்ச நேரம் கழித்து அன்னியன் மாதிரி போடின்னு சொல்லிடுவார். ரொம்ப பேட் பாய் இந்த மாமா. ஆமாம் பாப்பா, மாமா இந்த அத்தைக்கிட்ட மட்டும்தான் ரொம்ப பேட் பாயாக நடந்துக்குவேன் என்ற ஹஸ்கி வாய்ஸில் அவன் பேச சோஃபியா திரும்பி அவனை பார்த்தாள். இருவர் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க இருவரின் சூடான மூச்சுக்காற்றும் ஒருவர் மேல் பட்டு தெரித்தது. அந்நேரம் குழந்தை அழ சோஃபியா ஐஷுவிடம் கொடுத்தாள். சித்தார்த் சோஃபியா சற்றும் எதிர்பார்க்காத நேரம் மிக மென்மையாக தனது இடது கையை அவள் சேலைக்குள் நுழைத்து வயிற்றின் மீது தொட சோஃபியா பதறினாள். நான் தாண்டி, கத்திடாத. என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க, கூச்சமாக இருக்கு. எப்போடி, எப்போ பாரு இதை தான் சொல்லுவேன். நான் ஒன்றும் தொடலை. என் குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். பாப்பா இப்போ அமைதியாக தான் இருக்குது. நான் மூமெண்ட் வந்தால் சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ அமைதியாக ரெடி. சீனியர், சும்மா ஒரு இடத்துல கையை வச்சா செக் பண்ணால் பத்தாதா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? சித்தார்த் ஃபங்க்ஷன் நடக்கும் இடம் வரும் வரை அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். சோஃபியா காரை விட்டு இறங்கியதும் ஐஷு அவளிடம் சென்று,
சோஃபியா, இங்க வா, உன்கிட்ட பேசணும் என்று சொல்லி அவள் கையை பிடித்து அழைத்து சென்றாள். என்னாச்சு ஐஷு? நீ சொல்லு என்ன ஆச்சுன்னு. அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் பேசினதில் நாங்களே இன்னும் வெளியே வரல. உங்களை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் நடந்துக்கிறீங்க. என்ன சொல்லி அவன் கன்வின்ஸ் பண்ணான்? சோஃபியா ஐஷுவை பார்த்து சிரித்து, இதுக்கு தான் என்ன இவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஐஷு, அன்னைக்கு அவர் பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையாக அவர் மனசில் இருந்து அந்த மாதிரி பேசல. ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்கிட்ட அந்த மாதிரி கத்திட்டாரு. அதுக்கப்புறம் அது தப்புன்னு அவர் ஃபீல் பண்ணுறது, என்னை பார்க்க முடியாமல், என்னை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறது எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி அவர் பேசிட்டாரு. ஆனால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் அவர் லைஃப்பில் யாருன்னு எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதனால் அதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நான் ஓரம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ அப்போ உங்ககிட்ட அவன் சாரி கேட்கவே இல்லையா? வெறும் சாரி மட்டும் என்ன பண்ண போதா ஐஷு? அவர் பேசினதுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு என்னால் உணர முடியுது. அப்படி இருக்கும்போது சாரி எதுக்கு? ஆனால் என்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பேசினதுக்கு நல்லா இருக்கு அவருக்கு என்று சிரித்து கொண்டே சொல்ல ஐஷு அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ண 1 வீக் ஆகும். ரீசெண்டாக என் லைஃப்பில் நடந்த ஒரு லாஸில் இருந்து வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன நடந்தாலும் லைஃப் மூவ் ஆன் ஆகணும்னு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தில் இருந்து வெளியே வர எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆஃபீஸ்க்கு கூட நான் ஒரு 1 வீக் லீவ் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 எமோஷ்னல் எபிசோடில் 1 முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 இருக்குது. அது அப்கமிங் எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அது அவங்க பிரிஞ்சு போகிற மூமெண்ட்டாக இருக்காது. 2 பேரோட ஓப்பன் ஹார்ட் கான்வர்சேஷனாக இருக்கும். கொஞ்சம் என்னோடய மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணலை. சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். சாரி வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய் ஃபார் நவ். நிலா.